எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. உங்களை ஒன்று கேட்கிறேன், ஒரு நல்ல தமிழ் ஏன் ஆந்திராவில் செல்லுபடியாக கூடாது? கன்னடத்தில் ஏன் செல்லுபடியாக கூடாது? ஒரு இந்தி தமிழ்நாட்டில் செல்லுபடியாகிற போது ஒரு தமிழ் அறியாத மாநிலங்களில் ஏன் செல்லுபடியாக கூடாது? நீங்கள் அப்படித்தானே தமிழை செல்லுபடி ஆக்க வேண்டும், அப்படித்தானே ஆக்க முடியும். அதனால் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேட்டைக்காரி என்ற தலைப்பை அவர் ஏற்றுக்கொண்டதற்காக காளிமுத்துவுக்கு நான் என்னுடைய அன்பை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கருதலாம், காளிமுத்து என்ற இந்த கிராமத்தான் என்னிடம் வந்ததும் முகத்தை பார்த்து, நிறத்தை பார்த்து, அவர் உடல் மொழியை பார்த்து, அவர் ஆடை அணிந்திருக்கிற அந்த அசுரத்தையை பார்த்து இவரை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று நான் கருதவில்லை. இவனைத்தான் ஏற்றுக்கொண்டு ஆதரிக்க வேண்டும் என்று நினைத்தேன். இவன் நம்மவன், நம் மன்னவன், என்னுடைய உறவினன் என்றால் ஜாதிகிரி எனக்கு தெரியாது, யாரையும் நான் கேட்கறது இல்லை. தமிழர், பச்சை தமிழர், நிறத்தால் கருப்பு தமிழர், இவனை ஆதரிக்க வேண்டும் என்று நான் கருதினேன். யாருக்கு என்ன குணம் என்று தெரியாது. நிராகரிக்கப்பட்டவர்களெல்லாம் எந்தெந்த உயரத்தில் இருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. ஒரு நடிகர் தான் நடித்த இயக்குனரிடம் சென்று கெஞ்சுகிறார். அந்த இயக்குனரை பார்த்து கெஞ்சுகிறார், இதான் என்னுடைய முதல் படம், தயவு செய்து இயக்குனர் அவர்களே எனக்கு ஒரு க்ளோஸ்அப் போட முடியுமா படத்துல? ஒரு இயக்குனரை பார்த்து கெஞ்சுகிறார் ஒரு நடிகர், எனக்கு ஒரு க்ளோஸ்அப் போட முடியுமா? ஏன் மேம், உன் முகத்துக்கு க்ளோஸ்அப் கேட்குதா? உன் முகம் சரியில்லை, பல்லு வேற எத்திக்கிட்டு இருக்கு, க்ளோஸ்அப் போட்டா படத்துல ஒரு அருவருப்பு வரும், வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், நீ போ. அப்படி நிராகரித்த இயக்குனருக்கு பெயர் எல்லிஸ் ஆர் டங்கன். அப்படி நிராகரிக்கப்பட்ட நடிகர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். எந்த முகம் நிராகரிக்கப்பட்டதோ அந்த முகத்தை நெஞ்சில் பச்சை குத்தி கொண்டு ரசிகர்கள் இருந்தார்கள் என்பதை உங்களுக்கு தெரியும். எனவே யாரை நிராகரிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அவர்களிடம் நான் சென்று அவர்கள் நிழலில் இழைப்பார வேண்டிய காலம் வந்தாலும் வரும். இன்னொரு நடிகர், இவரை இந்த படத்தை விட்டு தூக்கி விடுங்கள் என்கிறார்கள். ஏன்? இந்த ஆள் வசனம் பேசினால் மீன் வாயை திறப்பது போல் இருக்கிறது, இப்படி சொல்லியிருக்காங்க. இவர் வாய் திறந்தால் மீன் வாய் திறப்பது போல் இருக்கிறது, வாயை திறக்காமல் வசனம் பேச சொல்லுங்கள், அது எப்படிங்க முடியும்? இவரை நீக்கிவிட்டு இந்த பாத்திரத்திற்கு KR ராமசாமியை வந்து பிக்ஸ் பண்ண முடியுமா என்று கேட்டிருக்கிறார்கள். அப்படி கேட்கப்பட்டவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். படம் பராசக்தி.